இருக்கும் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மற்றும் தோழமை கட்சி அமைப்புகள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சரியாக 5 மணி அளவில் தொடங்கி இதுவரை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகையிருந்து வாழ்த்திய அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்கள் வருகையிருந்தார்கள், நமது அண்ணன் கிட்டு அவர்கள் வருகையிருந்தார்கள், அண்ணன் சந்தன்ராஜ் அவர்கள், அப்படியே சுமார் 25 அமைப்பிற்கு மேற்பட்டவர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். அனைவருடைய பெயரையும் இந்த நேரத்தில் கூற முடியவில்லை. அதற்காக யாரும் என் மீது வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்கள் அன்பின் காரணமாக கூற முடியவில்லை. இன்று நடைபெறும் இந்த மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இப்போது பேசிய அருமை ஐயா தங்கையா முன்னாள் பிடிஓ அவர்கள் மிக தெளிவாக அனைத்து சம்பவங்களையும் தத்ரூபமாக பேசினார்கள். அதே போல அண்ணன் கிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது இங்கு இந்த குழந்தைகளை நினைவுபடுத்தும் விதமாக வைக்கப்பட்டுள்ளது அடையாளத்தை நமது தோழர் மின்னல் அம்ஜத் அவர்களிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்டோம். இது காசாவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுடைய மரணத்தை அவர்களை இது போன்றுதான் பைகளிலே மூடி அடக்கம் செய்வது போன்று ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் எண்ணற்ற குழந்தைகள் இறக்கும் போது அப்படி அடக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரியவில்லை. ஒரு மணிக்கு 100 குழந்தைகள் 200 குழந்தைகள் என்று அங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் சேசிபி இயந்திரங்களிலே குழி குழியாக தோண்டப்பட்டு அப்படியே மூடப்படுகிறது. உலகத்திலே மிகப்பெரிய இஸ்ரேல் நாடு என்று கூறுகிறார்கள். அதாவது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார். இஸ்ரேல் ஒரு புண்ணிய பூமியாக ஒரு காலத்தில் திகழ்ந்ததாகவும், அங்கு இஸ்ரேலுக்கு பக்கத்திலேயே பாலஸ்தீனம், ஜெருசலேம் என்று அனைத்துமே அங்கு அருகிலே ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிஞ்சவரை மனித உயிர்களை கொல்லுவதற்கு இப்போது இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர், இவரை போன்று ஒரு மோசமான பிரதமரை இந்த உலகம் கண்டது இல்லை. ஆனால் இந்த பிரதமர், எனக்கு முன்பு பேசியிருந்த அண்ணன் அவரு நம்ம சந்தன்ராஜ் அண்ணன் சொல்லியிருந்தார்கள், ஈரான் மட்டும் இன்னொரு 10 தினங்கள் அந்த போரை நிறுத்தாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலே காணாமல் போயிருக்கும். அந்த இஸ்ரேல் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் 1 கோடி மக்கள் இருக்கிறோம், எங்களிடம் ஆயுதம் இருக்கிறது, எங்களிடம் அறிவு இருக்கிறது என்று. உன்னால் முடிந்தால் இந்த அமெரிக்காவிடம் மட்டும் நீ ஒதுங்கிக்கொள் என்று தனியாக போராட முடியுமா? உலகத்திலே பல நாடுகள் இஸ்ரேலுக்காக வேண்டி இந்த தினம் துணை நிற்கின்றன. இஸ்ரேல் ஒன்றும் தனி நாடு அல்ல. அந்த நாடு ஒரு கூட்டமைப்பை வச்சு பல நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அங்கு பாலஸ்தீனத்தை அவர்கள் அடித்து விரட்டுகிறார்கள். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஒருவேளை தனியாக போரிட்டால் பாலஸ்தீனம் நிச்சயமாக வெற்றி பெறும். பாலஸ்தீனம் தான் மிகப்பெரிய போர் வீரர்கள், மிகப்பெரிய சக்தி கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு எந்த நாடும் இன்றைய தினம் இல்லை. பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடுகள் கூட பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்யவில்லை. அவர்களும் இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இப்பவும் வரைபடத்தில் தொடர்வதற்கு காரணம் அமெரிக்கா மட்டுமே தான். அந்த அமெரிக்கா தான் நமது இந்திய நாட்டில் கூட இப்போது 50% வரி விதித்திருக்கு. நம்மளை கேட்டா பிரதமர் என்ன அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு நட்பு நாடு இந்தியாவும் அமெரிக்கா ஒண்ணும்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வெறி பசி பிடித்த ஒரு மிருக வெறி பிடித்த நாடு. அந்த நாடு உலகத்தில் எந்த நாடும் தனக்கு கீழே இருக்க வேண்டும் என்றுதான் அந்த நாடு ஆசைப்படும். நாமெல்லாம் ஏதோ இப்போது இருக்கிற பிரதமர் தான் இந்தியாவை இவ்வளவுக்கு வலிமையாக மாற்றி விட்டார் என்று நினைக்க வேண்டாம். இந்தியா சுதந்திரத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பல தியாகங்களை செய்து பல்வேறு நம்ம சொல்லப்பட குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா BSNL
டெலிபோன் அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகம் தான் இந்தியாவிலே நமக்கு சொந்தமானதாக இருந்தது. என்னைக்கு இந்த பிஜேபி காரன் வந்தாங்களோ அன்னைக்கு பிஎஸ்என்எல் ஒரு தனி அமைப்பு பாறை உண்டு பண்ணி அதையெல்லாம் ரிலையன்ஸுக்கு, அதானிக்கு, இது போன்ற எண்ணற்ற இந்தியாவினுடைய நிலங்களை பூரம் தனியாருக்கே கொடுத்து விட்டார்கள். இன்னும் சமீபத்தில் கூட தூத்துக்குடியில விரைவில் கப்பல் கட்டுத ஒரு தளம் வரப்போகிறது. அந்த கப்பல் கட்டுத தளம் வந்துச்சுன்னு வச்சுக்குவாங்க, தூத்துக்குடியில இனிமே மீனவர் மக்கள் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத ஒரு அவலநிலை வரும். ஆனால் அந்த கப்பல் கட்டுவதற்காக மத்திய அரசு சுமார் 3000 ஏக்கர் வைத்திருக்கிறது. அந்த ஏக்கரை இப்போது இந்த தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தனிநபர் தொழிலதிபர்கள், குறிப்பாக ஒரு 20 தொழிலதிபர்கள் தன்னுடைய பினாமி பேர்ல வச்சுக்கிட்டு அங்க அந்த இடத்தை அவங்க காலங்காலமாக அரசுக்கு வரி கொடுப்பது கிடையாது, அரசுக்கு கட்டுக்குத்தகை கொடுப்பது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வைத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் சொல்லுவோம் கப்பல் கட்டுத தளம் வரக்கூடாது. ஆனால் அந்த நிலங்களை அங்கு உப்பு தொழில் செய்யும், மீன் தொழில் செய்யும் மீனவர் மக்கள், அங்கு வாழும் இஸ்லாமியர் மக்கள், காயல்பட்டணத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட அங்கே வறுமையில் இருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 ஏக்கர் அந்த நிலத்தை பிரித்து கொடுத்தால் இந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து கப்பல் கட்டு தளத்தை அடித்து விரட்டுவார்கள். அதை செய்கிறார்களா? அதை செய்யல. ஒரு 20 பேர் 25 பேர் ஆளுக்கு 300 ஏக்கர் வச்சுக்கிறது, ஆளுக்கு 200 பேர் வச்சுக்கிறது. இந்த தொழிலதிபர்கள் மட்டுமே அந்த நிலங்களை கையில வச்சா எப்படி நம்மளை போல உழைக்கும் சமூகம் முன்னேற முடியும்? எப்படி இங்கு உள்ள மீனவர் மக்கள் வலையை காயப்பட முடியும்? மீனவர் மக்கள் இந்த முயல் தீவை கொடுப்பதற்கு முன்பே அவர்களுக்கு தான் இந்த நிலங்களா சொந்தமானதற்கு ஆர்ப்பாரம் ஒட்டியுள்ள நிலங்கள். இப்ப அந்த நிலங்களை எல்லாம் இந்த குறிப்பிட்ட தொழிலதிபர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். அதே மாதிரி அய்யனார்புரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 800 ஏக்கர் கவர்மெண்ட் ஏக்கர். அந்த நிலத்துல தனபான்னு ஒரு தொழிலதிபர் 800 ஏக்கர் மேய்ச்சல் தரை சொந்தமான நிலத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. இவர் எப்படி மக்கள் வளர்ச்சி அடைய முடியும்? இப்படிதான் தூத்துக்குடியில நாமுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறோம். கப்பல் கட்டுத தளம் வரக்கூடாது. ஆனால் அந்த இடம் அங்கு தொழில் செய்யும் உப்பு தொழிலாளர்களுக்கு, மீன் தொழிலாளர்களுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான். இது செஞ்சா இவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். இது போன்று அவர்கள் இப்ப அண்ணன் தங்கையார் பேசினார்கள், மிகவும் அருமையாக பேசினார்கள். அதாவது இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே இந்த வகுப்பு வாரிய போர்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்டுல 10 பேரை கமிட்டி அமைச்சிருவாங்களாம். அந்த 10 போர்டுல 2 பேரு இந்துக்கள். நான் என்ன சொல்றேன், வகுப்பு வாரியத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் உள்ளே போவதற்கு முன்பு தொழுகை செய்துவிட்டு உள்ளே போவார்கள். அதுல 2 பேர் இந்து. ஒருத்தர் கலெக்டரை போடுறீங்க நீங்க, அந்த கலெக்டர் இந்து கலெக்டர், அவரு தொழுகை பண்ணிட்டு அந்த புண்ணிய இடத்துக்குள்ள போவாரா? அப்படி போக முடியுமா? இது என்ன ஒரு வித்தியாசம் இல்லையா? இது ஒரு பைத்தியாரத்தனம் இல்லையா? வகுப்பு போட நீங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியா அதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கு, தமிழ்நாடு அரசே வச்சிருக்கு. அதுல அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், நீதிபதிகளும் இருக்கிறார்கள். பிறகு எதற்கு அதை மாற்ற வேண்டும்? வகுப்பு வாரியத்தை எதற்காக அதுல போய் 2 இந்துக்களை உள்ளே விட்டு அவர்கள் புதுசாக சொல்லுவாங்க. எப்படி ராமர் கோயிலில் பாபர் மசூதி மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருந்துச்சு, அதுக்குள்ளே ராமர் போய் இருந்து விட்டார், ஒரு சிலையை வைத்தார்கள். கடைசியில ராமர் மசூதியே இந்த நாட்டிலே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்தை இடித்து விட்டு அங்கேதான் நாங்கள் ராமர் கோவில் கட்டுவோம் என்று கோவில் கட்டி விட்டார்கள். இதெல்லாம் நல்லதா? ஒரு இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவிலே அனைத்து மதமும் இருக்கிறது, அனைத்து மக்களும் இருக்கிறார்கள், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். உலகத்திலே ஜனநாயகத்திற்கு பெயர் பெற்ற நாடு இந்தியா. இந்த நாட்டில் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த 15 ஆண்டுகள்ல என்னென்னலாம் கொடுமை நடக்கு, எப்படிலாம் நடக்கு. ஏன் நான் பாரத பிரதமர், நான் வலிமையானவர், நான் எல்லாமே நிப்பாட்டுவாங்க. காசாவில் ரத்தமா சாகுத குழந்தைகளை உங்களால கண்ணுக்கு தெரியலையா? இல்ல இந்திய அரசாங்கம் இதுவரை காசாவிற்கு எத்தனை கப்பலை அனுப்பியிருக்கிறீர்கள், எத்தனை உணவுகளை கொடுத்திருக்கிறீர்கள், எந்த குழந்தைகள் உங்களால் ஆஸ்பத்திரியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு? ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே நடக்கலையே.
இலங்கையிலே தமிழ் உறவுகள் இதே போன்ற லட்சக்கணக்கான பேர் செத்து மடிந்தார்கள். அங்கே நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்பவும் நம்ம தூத்துக்குடியிலிருந்து எத்தனையோ விசைப்படகுகள், எத்தனையோ மீன் வலைகள் எல்லாம் இலங்கை அரசு அங்கே வைத்துக் கொண்டு இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்க ஏன் விடுதலை செய்யவில்லை? கச்சத்தீவை ஏன் மீட்டெடுக்கவில்லை? பிரதமர் மிகப்பெரிய திறமையானவர், மிகப்பெரிய சக்தியானவர். ஏன் கச்சத்தீவு அன்றை கொடுத்து விட்டார்கள், காங்கிரஸ் தவறாக கொடுத்து விட்டதுன்னு சொல்றீங்க. நீங்க மீட்டெடுத்துட வேண்டியதான கச்சத்தீவை? அதை மீட்டெடுத்து இங்க நம்ம மக்களோடு சேர்த்துட வேண்டியதானே? ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஏமாற்று, எல்லாமே மோசடி. அதனால் நாம தான் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். தூத்துக்குடியில இந்த மண்ணிலே எப்படி ஸ்டெர்லைட் ஆலை இங்கிருந்து அகற்றப்பட்ட போது எவ்வளவு ஒற்றுமையாக போராடினமோ அதே போல மீண்டும் ஒரு ஒற்றுமையான போராட்டத்தை கையில் எடுத்தால்தான் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை எல்லாம் மீட்கப்படும். தனித்தனியாக சின்ன சின்ன குழுக்களாக போராடினால் ஒருபொழுதும் மீட்டெடுக்கப்படாது. இங்கே உள்ள முஸ்லிம்கள், இங்கே உள்ள சகோதரர்கள் யாரு? அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள். நம்மிடமிருந்து இங்கே ஜாதி தீண்டாமைகளே அவர்கள் இங்கிருந்து மாறி அப்படியே அவர்கள் தன்னுடைய பெயரை மட்டும் மாற்றிக் கொண்டார்கள். சுமார் 50 ஆண்டு காலம், ஒரு 100 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு அவர்கள் நம்மளோடு இருந்தார்கள். கொடுமைகள் நடக்கும் போது அதை எதிர்த்து போராடுவதற்காக அவர்கள் தன்னை பெயரை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய தொழுகையை மாற்றிக்கொண்டு அவர்கள் இந்த தினம் நம்மளுடைய அண்ணன் தம்பி உறவுகள் தான். எனவே நாம் ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்ன தீங்கு வந்தாலும் நாம் தொப்புள் கொடி உறவை மீட்டெடுப்பதற்கு நாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பிலிருந்து வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில நேரங்களில் பேரை சொல்ல முடியாத அனைத்து தோழர்களும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி.